வணக்கம். இன்று நாம் காண இருக்கின்ற திருத்தலமானது புரட்டாசி முதல் சனிக்கிழமையை ஒட்டி 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி இன்று நாம் காண இருக்கிறோம். 108 வைணவ திருத்தலங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை பார்ப்போம். திவ்ய தேசங்கள் என்பது 108 வைணவ திருத்தலங்களை குறிக்கின்றது. குறிப்பாக பன்னிரு ஆழ்வார்கள் பாடிய 4000 திவ்ய பிரபந்தத்தில் இடம்பெறுகின்றதே இடம்பெறுகின்றவற்றை தான் நாம் வைணவ திருத்தலங்கள் என திவ்ய தேசம் எனவும் கூறுகிறோம். இந்த திவ்ய தேசங்களை பற்றிய பாடல்களை நாம் எப்படி அழைக்கிறோம் என்றால் மங்களாசாசனம் என நாம் அழைக்கிறோம். இந்த மங்களாசாசனம் என்பது மங்களாசாசனம் பெற்ற திருத்தலங்கள் 108. அவை இவற்றில் 105 தலங்கள் இந்தியாவில் உள்ளன. 1 நேபாளத்தில் உள்ளது. மற்ற 2 தலங்களும் வானுலகில் உள்ளன. இதுவே நான் 108 வைணவ தலங்களை பற்றி சொல்ல நினைத்த குறிப்பு. அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில். திருக்கச்சி அல்லது காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில் என்பது பெருமாள் கோவில். இந்த கோவிலை நாம் பெருமாள் கோவில் என்று தான் கூறுகிறோம். வைணவர்களால் இந்த கோவில் போற்றப்படுகிறது. வைணவ பாரம்பரியத்தில் திருவரங்கம் மற்றும் திருவேங்கடம் ஆகிய தலங்களுக்கு அடுத்ததாக திருவரங்கம் திருவேங்கடத்துக்கு அடுத்தபடியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்தலமாக சென்னைக்கு அடுத்த காஞ்சிபுரத்தில் 31வது திவ்ய தேசமாக 108 திவ்ய தேசங்களுள் 31வது திவ்ய தேசமாக இருப்பதே இக்கோவில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவிலில் பாஞ்சராத்திரம் என்ற ஆகமப்படித்தான் பூஜைகள் நடைபெறுகின்றன. கண்டிப்பாக வாய்ப்பு கிடைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். 1053 சோழர்களால் வேழமலையில் குகைவரை கோயில் இதனுடைய வரலாறும் சிற்பக்கலையும் பற்றி நான் இன்று கூற இருக்கிறேன். 1053 சோழர்களால் வேழமலையில் குகைவரை கோவில் கிழக்கு மேற்கே விரிவாக்கப்பெற்றது என்று கல்வெட்டுகளின் மூலம் அறியப்படுகிறது. முதலாம் குலோத்துங்க சோழனும் விக்கிரம சோழனும் கோவிலை விரிவுபடுத்தினர். 14ஆம் நூற்றாண்டில் தாயார் சன்னதியும் அபிஷேக மண்டபமும் அமைக்கப்பெற்றன. சோழர்களின் வீழ்ச்சிக்கு பின் விஜயநகர அரசர்கள் கிழக்கு கோபுரம், ஊஞ்சல் மண்டபம் மற்றும் கல்யாண மண்டபங்கள் நிறுவினர். மலை மீது காட்சி தருவதால் மூலவருக்கு மலையாளன் என்ற பெயரும் உண்டு. மேலும் அவர் வரதராஜர், பேரருளாளன், தேவாதிராஜன், தேவப்பெருமாள், அத்தியூரான் என்ற பல திருப்பெயர்களை கொண்டுள்ளார். மேற்கே நோக்கிய நிலையில் நின்ற கோலத்தில் உள்ளார். இவர் மேற்கே நின்ற கோலத்தில் உள்ளார். 2வது மாடியான மேல் மாடி வரதராஜ பெருமாள் சன்னதியான அத்திகிரி என்று அழைக்கப்படுகிறது. பெருந்தேவி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது. இத்தாயாரை காமாட்சி, சரஸ்வதி வழிபட்டுள்ளனர். வாரணகிரி என்ற முதல் மாடியில் நரசிம்மன் சன்னதி. நரசிம்மன் என்பவர் முக்கியமானவர். நாம் அனைவரையுமே நாம் வழிபட வேண்டும். பெருமாளை நாம் ஒவ்வொரு புரட்டாசி சனிக்கிழமை மற்றும் அல்லாது மற்ற மாதங்களில் வருகின்ற சனிக்கிழமைகளிலும் நாம் பெருமாளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வானது சிறப்பாக இருக்கும். பெருமாளின் வாகனமாக திகழ்வது கருட வாகனம். கருடனை காண்பது என்பது மிகப்பெரிய பேரு, மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு பேரு. ஆகவே கருடனை பார்ப்பவர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேண்டுதலை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கருடனை பார்த்த நொடியிலேயே நல்ல வேண்டுதலாக எது ஒன்றுமே நாம் நல்லதாக நினைக்க வேண்டும். அதனால் கருடனை பார்க்கும்போது உங்களுக்கு தோன்றுகிற விஷயம் நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. அனைவரும் இந்த ஷைன் குட் வைப்ஸ் சேனலை ஷேர், லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம். இந்த கோவிலில்தான் அத்திவரதரை 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நம்மால் காண முடியும். 2019ஆம் ஆண்டில் தான் அத்திவரதரை நம்மால் தரிசனம் செய்ய முடிந்தது. இதேபோல் 40 ஆண்டுகள் கழித்தே நாம் அத்திவரதரை பார்ப்போம்.
அதனால் இந்த கோவிலானது நீங்கள் காஞ்சிபுரத்திற்கு செல்பவர்கள் கண்டிப்பாக இந்த கோவிலை சென்று தரிசனம் செய்யுங்கள். ஷைன் குட் வைப்ஸ் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து அளியுங்கள். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.